ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் தோன்றுவது என்ன தெரியுமா? நமக்கு மட்டும் ஏன் சோதனைக்கு மேல் சோதனையாகவே இருக்கிறது? ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் ஏன் நமக்கு மட்டும் இன்பம் என்ற ஒன்று வாழ்க்கையில் வருவதற்கு இவ்வளவு யோசிக்கிறது? நம்ம என்ன அவ்வளவு பெரிய தவறு செய்தா பிறந்து விட்டோம்? ஒவ்வொரு நாளும் நானும் ஆசைப்படுகிறேன் சாயி, இந்த நாள் மாறும், இன்றைய நாள் மாறும் என்று. ஆனால் ஒரு நாள் கூட மாறவில்லையே. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையை மாற்றுவீர்கள்? ஆனால் இதோ ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையெல்லாம் மாறிவிடும் என்று தோன்றும். ஆனால் திடீரென்று சில பிரச்சனைகள் வந்து குதிக்கும் பொழுது இப்படிதான், இதே மாதிரிதான் இருக்க போகிறது என்று மனமோ சொல்லும் என்று நீ என்னிடம் ஒவ்வொரு பொழுதும் புலம்புவாய். இது புலம்பல் அல்ல, யாரிடமும் வெளியே சொல்லவே முடியாத சில கவலைகள். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு அப்பப்போ சொல்லும் ஒரே ஒரு விஷயம், உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதா? ஓடிவா, ஓடி வந்து என்னிடம் சொல். உனக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ ஓடி வந்து என்னிடம் சொல். நான் அதற்கான தீர்வுகளையும் அதற்கான நல்ல விஷயங்களையும் உனக்கு சொல்வேன் என்று. நான் எப்பொழுது இந்த வார்த்தையை உனக்கு சொன்னேனோ அதிலிருந்தே நீ எப்பொழுதும் என்னிடம்தான் ஓடி வருவாய். உனக்கு வேறு யாருமே அல்ல. உனக்கு எல்லா இடத்திலும் இங்கு சாய் நானே இருக்கிறேன். உனக்கு பல ஆசைகள், ஆனால் எந்த ஒரு ஆசையுமே தேவையில்லாதது கிடையாது. ஒன்று குடும்பத்தை பார்க்க வேண்டும், இன்னொன்று தேவைப்பட்ட அனைத்தும் பெற வேண்டும், இன்னொன்று உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்னொரு பெரிய ஆசை, ஆனாலும் உன்னிடம் காசு இல்லை என்பதற்காக, அது பெரிய ஆசையாக இருந்தாலும் எப்படியாவது சாய் செய்து விடுவார். எல்லா விஷயத்திலேயும் சாய் நமக்காகவே உதவி செய்து விடுவார் என்று நீ எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருப்பார். அதுதான் ஷீரடி பயணம். ஷீரடிக்கு வர வேண்டும் என்ற ஆசை உள்ளது, ஆனால் உன்னிடம் காசு இல்லை என்ற ஒரு கவலையும் உள்ளது. ஆசை இருக்கிறது சாயி, ஆனால் பணம் இருந்தால் தானே வர முடியும். குடும்பத்தில் இருக்கும் இத்தனை குறைகளை வைத்துக்கொண்டு உன்னிடம் நான் இது கேட்பதெல்லாம் தவறுதான். எனக்கு எப்படியாவது இந்த ஜென்மத்தில் எப்படியாவது உன்னை வந்து அந்த ஷீரடி மண்ணை மிதித்து சந்தோஷமாக உன்னை பார்த்து விட வேண்டும் என்று ஆசை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஆசைகள் எல்லாம் வீண்தான், நடக்காது என்று தோன்றுகிறது சாயி. எது செய்வாயோ அதை செய் என்று என்னிடம் எப்பொழுதுமே சொல்வார். என்ன நடக்காது, என்ன முடியாது? எல்லாமே நடக்குமே, எல்லாமே நல்லபடியாகவே நடத்தி தரலாமே. நீ எப்பொழுது நீ ஷீரடிக்கு வருவது முடியாது என்று சொல்லிவிட்டாயோ, இதற்காகவே நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? உன்னை ஷீரடிக்கு அழைக்கப் போகிறேன். யார் என்ன சொல்ல முடியும்? நீ ஏன் சொல். யார் என்னுடைய பிள்ளையை கட்டி போட முடியும்? என்னுடைய பிள்ளையை யாரும் கட்டி போடவே முடியாது. என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒவ்வொரு நொடியுமே அவர்கள் ஆசைப்பட்டது அனைத்தையும் கிடைக்க வைப்பேன் தான் இந்த சாய். ஒவ்வொரு நேரமும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்க வைப்பதுதான் இந்த சாயுடைய வேலை. இந்த சாயிடம் நீ சொல்லி புலம்பி விட்டாய். அது மட்டுமல்லாமல் நான் இருக்கும் கஷ்டத்திற்கு ஷீரடி எல்லாம் வர முடியுமா என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டாய். நீ கேட்டதற்காகவே, நீ இப்படியெல்லாம் நினைக்க கூடாது என்பதற்காகவே கூடிய விரைவில் உன்னை ஷீரடி பயணம் மேற்கொள்ள வருவேன். அதாவது நீ ஷீரடி பயணத்தை நீ சந்தோஷமாக வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன். நீ புறப்பட தயாராக இரு. எதுவாக இருந்தாலும் முடியாது என்று சொல்லி என்னிடம் சொல்லக்கூடாது. காரணம், நான் அதை முடித்து வைப்பேன். எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒரு பெயர்தான் வந்து கொண்டு இருக்கிறது.
அதற்கு நீ எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை வைத்துதான் நீ இதெல்லாம் புலம்புகிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், புலம்பாதே. எந்த ஒரு நேரமும் புலம்பல் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை கிடையாது. அது ஏனென்றால் ஒரு மனிதனை புலம்ப வைத்து விட்டது என்றால் காலம் முழுவதும் புலம்ப வைத்து கொண்டேதான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதேதோ விஷயங்களை பற்றி யோசித்து உன்னுடைய மனதை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. உன்னுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உனக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று அறிந்த நான் கூடிய சீக்கிரத்தில் பல்லாண்டு காலம் உன் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கும்படி செய்வேன். நீ என்ன நினைத்தாய்? என்னிடம் பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் எப்படி ஷீரடி வரவே முடியும் என்று. ஷீரடியும் வருவாய். நீ என்னிடம் என்ன சொன்னாய்? இந்த ஜென்மத்தில் ஒரு முறையாவது ஷீரடி மண்ணை மிதித்து விட வேண்டும், உங்களை நான் வந்து நேரடியாக சந்தித்து விட வேண்டும் என்றாய். கண்டிப்பாக உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நடக்கும். தவறு செய்கிறார்கள். தவறு என்று தெரிந்தே பலருடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த சாய் துணை நிற்பேன் என்று நினைக்கிறாயா? அடிக்கடி உன்னுடைய மனதில் வரும் எண்ணங்களே இதுதான். தவறு செய்பவர்களுக்கு தெய்வம் துணையாக இருக்கிறது. நன்மைகள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு தெய்வம் துணை இல்லை என்பது. அதனால் நீ கூடிய சீக்கிரமாகவே புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் எந்த நிலைமையில் உன்னை வைத்திருக்கிறது என்பதை. முக்காவாசி நீ மனம் சோர்ந்து போவது கிடையாது. ஏதோ ஒரு தாங்க முடியாத நேரத்தில் தான் மனமானது சோர்ந்து போகிறாய். நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் இதெல்லாம் ஏன் கேட்குது இந்த பிள்ளை என்று நான் நினைக்கவே இல்லை. ஏனென்றால் நீ நினைக்கும் ஒவ்வொன்றும், நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக கேட்கிறாயோ இல்லையோ, உன் குடும்பத்திற்காக கேட்கிறாய். உன்னுடைய குடும்பத்தில் என்னென்னலாம் வேண்டுமோ அதை நான் தருவேன். என்னிடம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை என்பது இருக்காது. எல்லாமே கிடைத்துவிடும், அற்புதமோ நடந்துவிடும். நாளுக்கு நாள் கவலைகளை கூட்டிக்கொண்டே இருக்கிறேன். எல்லா நிமிஷமும் உனக்கான பாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்காதே. ஏகப்பட்ட திட்டங்களோடு தான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நான் வந்தேன். நீ என்னை வணங்கும் பொழுது ஆரம்பத்தில் ஏதோ வணங்குவாய். உன் மனதில் இருக்கிறது அப்படியே சொல்லுவ வந்துருவேன். ஆனா இப்பொழுதுதான் என்ன அதிகமா நம்புறேன். என்னன்னா, உட்கார்ந்து என்னை பார்த்த உடனேயே அழுகுற. எப்ப பார்த்தாலும் என் முன் வந்து நின்று உன்னுடைய கவலைய சொல்லி புலம்புற. அப்படின்னா உன்னுடைய என்னுடைய உறவு எவ்வளவு பலமாக இருக்கிறது என்று பார். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போ, எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கு. இந்த தெய்வம் தான் அந்த தெய்வம் தான் என்பது கிடையாது. எல்லோரும் இங்கு ஒன்றுதான், சரியா? எந்த கோவிலுக்கு நீ போகும் பொழுது, உன்னுடைய தெய்வத்துடைய சன்னதியில் நிற்கும் பொழுது கண்ணீர் வருகிறதோ அந்த தெய்வம் உன்னிடம் பேச நினைக்கிறது என்று அர்த்தம். அது மட்டும் அல்லாமல் நீ எதற்காக வந்தாயோ அது நடந்து தர போகிறது என்று அர்த்தம். நீ சொல்லும் வேண்டுதலை, நீ சொல்லும் விஷயங்களை அந்த தெய்வம் கேட்கிறது என்று அர்த்தம். அதாவது திடீரென்று உடல் சிலுக்கும். ஆனந்தமான கண்ணீரை விட வேதனையான ஒரு கண்ணீர். என்னப்பா என்ன சோதிக்கிற அப்படின்னு ஒரு கண்ணீர். அடிக்கடி என் முன் வந்து நீ அதான் செய்வாய். அதெல்லாம் சாதாரணமாக கண்ணீர் வராது. ஒரு தெய்வத்தின் முன் போய் நிற்கும் பொழுது கண்ணீர் வராது. உதாரணத்திற்கு எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ உறவுகள் இருக்கிறார்கள். யாராவது ஒருவரிடம் தான் நீ போய் சொல்லி அழுவர். அதே மாதிரிதான் எங்க பார்த்தாலும் நின்று அழுக வந்துடாது. எந்த இடத்துல உன்னுடைய வேண்டுதலை கேட்குதோ தெய்வம், அந்த இடத்துல நின்னா அழுகத்தானா வரும். இது கோயிலாக இருக்கலாம், உன் பூஜை அறையாக இருக்கலாம். எந்த தெய்வத்தை பார்த்த உடனேயே உனக்கு கண்ணீர் வருகிறதோ அங்குதான் அந்த தெய்வத்திடம் உனக்கும் அந்த தெய்வத்திற்கும் அதிகமான ஒரு பேசுறது நீ பேசுறது அங்க கேட்கும், அவர் பேசுறது ஒட்ட கேட்கும். புரியுதா? நீ என்னிடம் வந்து நிற்கும் பொழுது நிறைய நாள் அழுதிருக்கிறேன். காரணம், நான் உன்னுடைய பேச்சை கேட்கிறேன்.
புரிகிறதா? நீ என்னுடைய பேச்சை கேட்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தர நான் காத்திருக்கிறேன். என்னதான் கவலையும் கண்ணீரும் உன்னை போட்டு வாட்டி எடுத்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்கவும், அதிலிருந்து நல்ல விஷயங்களை செய்து உன்னை அந்த கெட்ட விஷயத்திலிருந்து வாட்டி எடுக்கும் கெட்ட விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றவும் எல்லா இடத்திலும் நான் உனக்கு உதவி செய்வேன். சாதாரணமாக நினைக்காதே. நேரம் உன்னை வாட்டுகிறது, அவ்வளவுதானே தவிர எதுவும் நிலையே அல்ல இந்த உலகத்தில். சதா சர்வ காலமும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எல்லாவித அற்புதத்தையும் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி உனக்கு மேடு பள்ளமாக இருக்கும் வாழ்க்கையை அழகான பாதையாக மாற்றி, சுற்றி நந்தவனம் போல இருக்கும் பாதையாக மாற்றி, உன்னுடைய வாழ்க்கையை நீ பயணிப்பதே தெரியாமல் ஒரு அழகான சந்தோஷ இடத்தில் உன்னை பயணிக்க வைப்பேன். சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.